நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை 2025 டிசம்பர் 27ஆம் நாளன்று நீர்நிலைகள் பாதுகாப்பும் சமூகத்தின் பங்கும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டத்தை சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் அரங்கில் நடத்தியது. இந்த இடத்திற்கு என்னை அழைத்து கௌரவித்த நமது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செயலாளர் திரு வேங்கடகிரி அவர்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அந்த குழு நண்பர்களுக்கும் உங்களை மாணவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்ற பல இடங்களில் வந்து இருக்கும் உங்களை அனைவரையும் வருக என்று வரவேற்று, நான் ஆசிரியர் பணியில் இருக்கும்போது என்னுடைய மாணவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி திட்ட அலுவலராகவும் மாவட்ட தொடர்பு அலுவலராகவும் இருக்கும் பொழுது பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துச்சு. இப்போ திட்ட அலுவலராக இருக்கும்பொழுது நாங்கள் கேம்ப் அழைச்சிட்டு போவோம் பிள்ளைகளை. அங்கே வந்து நிறைய களப்பணிகள் இருக்கும். அதில் ஒன்று வந்து நீர் மேலாண்மை திட்டம். அந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வந்து பக்கத்தில் உள்ள குளங்கள், சின்ன சின்ன குளங்கள் இருக்கும், அந்த குளங்களுக்கு அழைச்சிருப்போம். தண்ணி இல்லாத இடமா அதுவும் பார்த்து, ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் அது பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுட்டு அந்த பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக அதை வந்து அந்த குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பாங்க. இந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த தூத்துக்குடி நடந்திருக்கு இல்லைங்களா, பெரிய அளவில் ஒரு திட்டம் புதிய தலைமுறை நம்மால் முடியும் என்ற அமைப்பு மூலமாக ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. அதை போய் நம்ம தூர்வார போனோம்னா அதை பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிராமத்துலேருந்து வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. நாம் வந்து ஒரு கொஞ்சம் தான் பண்ண போகிறாங்க, ஒரு 25 பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு 2 நாள் அதை பண்ணுவோம், ஓரளவு சுத்தம் பண்ணி கொடுப்போம். ஆனால் அதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் வருவாங்க. யாரை கேட்டுட்டு செய்கிறீங்க அப்படின்னு ஒரு குரூப் வரும். நீங்கள் வந்து மாவட்டத்தை அங்கே உள்ள ஊர் தலைவரை கேட்டிங்களா அப்படின்னு ஒரு குரூப் வரும். இல்லை இது நாங்கள் தான் செய்யணும், நீங்கள் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு பெரிய தூத்துக்குடியில் ஒரு பெரிய அளவில் செஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நம்ம செய்ததுக்கு பிறகு நம்ம சந்தோஷப்படுற மொழிய செய்வதற்கு முன்னாடி நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளெல்லாம் மீறி வந்து தூத்துக்குடியில் பண்ணி கொடுத்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். அந்த இடங்களில் வந்துட்டு இப்போ அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, உங்கள் ஊரில் அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு. எங்கள் ஊர் வந்து எனக்கு சீர்காழி பக்கம் நெல் சாகுபடி 2 வேலை நடக்கும். ஒன்று வந்து பயிர் சாகுபடி இருக்கும். 2 நெல் சாகுபடியில் நல்லா வந்து பாசன வசதிகள்லாம் கடைமடை பகுதி, அது மேட்டூர் பாசனம் முழுமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 6 தடவை வந்து மேட்டூர் அணை நிறைவு இருக்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் மேட்டூர் அணை 1 தடவை 2 தடவை இணையிறது வந்து நிறையிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் 6 தடவை நிறைந்தும் ஒரு சாகுபடி தான் பண்ண முடியும். என்ன காரணம்னா அந்த தண்ணியை அப்படியே விட்டுற வேண்டி தான். நிறையும் அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி குறைஞ்சிரும், அடுத்த 10 நாளில் ஒரு 10 அடி குறைஞ்சிரும். அது சாகுபடிக்கு போதாமே போயிடும். அப்போ பல ஆண்டுகளாக நம்ம தடுப்படை வேணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க இல்லையா, அது ஒன்று. அடுத்தது இப்போ வந்து இது என்னதான் நம்ம விழிப்புணர்ச்சி பண்ணாலும் அரசாங்கத்தோட சரியான சட்டம் இல்லைன்னா, அதான் நான் வந்து இது வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தேன். நம்ம நாட்டில் வந்து இப்போ 140 கோடி மக்கள் இருக்கோம். மற்ற நாடுகள் இப்போ வந்து சைனாவில் எப்படி இருக்குது, ரஷ்யாவில் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே வந்து நீர்நிலை பாதுகாப்புக்கான சட்டம் மிக கடுமையாக இருக்குது. நீர்நிலை பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நதிக்கும் ஒரு IAS ஆஃபீஸர் கேடரில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸரை நிர்ணயம் பண்ணுறாங்க. நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு யூனிக்குவாக பவர் கொடுத்துருவாங்க. அதில் பொலிட்டீஷியன்ஸோ இல்லை வந்து அரசியல்வாதியோ அவர் தலையிட முடியாது. அவர்கள் என்ன முடிவெடுத்து பாதுகாக்கிறாங்களோ அது அவங்களுடைய பொறுப்பு. அந்த நீர்நிலையை பாதுகாத்து தடுப்பணைகள் கட்டுவதும், அதனால் வெள்ளம் வந்து மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதும், அப்படி பாதித்தா அவங்களுக்கு தான் தண்டனை. அதுக்கடுத்து கழிவு நீர், இப்போ வந்து தருமபுரி மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள்லாம் சொல்கிறாங்க, சேலம் ஈரோடு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் கலக்குது பாருங்கள். அதுக்கான வந்து சட்டமே சரியானது இல்லை. அந்தந்த ஊரில் ஒன்று, ஊர் பஞ்சாயத்தில் ஒன்று, PW ஒன்று, தாசில்தார், அதுக்கப்புறம் மேலே அவங்களுடைய அமைச்சர்கள். இதனால் சட்டம் சரியாக இல்லாதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அதை வந்து சரியாக கடைபிடிக்காதது தான் காரணம். அடுத்தது பிளாஸ்டிக். இப்போ என்னுடைய பள்ளிகள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து NSS ஆஃபீஸராக இருக்கும்பொழுது நான் ஒரு 4 வகுப்புக்கு வந்து ஆசிரியராக வந்து வகுப்பெடுக்க போவேன். அப்படி போகும்பொழுது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் கூட என்னுடைய வகுப்பறையில் இருக்காது. நான் வந்து சப்போஸ் வராந்தால் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேப்பர் கிடந்ததுன்னா குனிஞ்சு நானே மாணவர்களுக்கு தெரிகிற மாதிரி எடுக்க போவேன். ஆனால் பிள்ளைகள் ஓடி வந்து அவங்க எடுத்துருவாங்க. NSSல என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது மாதிரி பண்ண முடியும்.
எல்லா நல்ல விஷயங்களையுமே ஸ்கூல்ல இருந்தா கொண்டு போக முடியும், மாணவர்கள் இருந்தா கொண்டு போக முடியும். எந்த திட்டமா இருந்தாலும் சரி. HIV மாணவர் சம்பந்தம் இல்லாது, தொற்று நோய் மாணவர் சம்பந்தம் இல்லாதது. ஆனா இது எல்லா விழிப்புணர்ச்சியுமே ஸ்கூல் நிலையிலிருந்து தான் கொண்டு போக முடியும். இளைஞர்கள் மனசுல, அதாவது குழந்தைகள் மனசுல தான் நல்லா ஆழ பதிய வைக்க வேணும். ஒரு பெற்றோர் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு, அப்போ வந்து எப்படி எங்க அப்பா தண்ணி அடிக்கிறாருன்னு வந்து அந்த குழந்தை வந்து சொல்றா எங்ககிட்ட. அப்படி சொல்லும்பொழுது, சரி உன்னுடைய பர்த்டே வரும் இல்லையா, அந்த பர்த்டேக்கு உங்க அப்பா கிஃப்ட் அன்பா வாங்கி கொடுப்பாரு. ஒரு 5-6 வயது குழந்தை, இல்லை 10 வயது குழந்தைன்னு வச்சுக்கலாம். இந்த 10 வயது குழந்தை வந்து, அப்பா எனக்கு வந்து உங்களோட கிஃப்ட் வேண்டாம்ப்பா. ஏம்மா வேண்டாங்கிற? இல்லை நீங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு வர்றதுனால எனக்கு அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதை விட்டுடுங்கப்பா, அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ அது வந்து அவன் பெற்றோர் திங்க் பண்ணுறான். நீங்கள் சிகரெட்டு பீடி குடிக்கிறது வந்து அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. மனைவி சொன்னால் கேட்கறது இல்லை, தன்னுடைய பெண் சொன்ன உடனே கேட்குறான். அதனால வந்து இப்படி நடந்ததை பரிபூர்ணமாக நாங்கள் பார்த்த என்னுடைய பள்ளியில் வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பிள்ளைகள் போய் சொன்னாங்க, அதே மாதிரி பெற்றோர் மாறி இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயமும் மாணவர்கள் ஸ்கூல்ல இருந்து இப்போ வந்து கேன்சர், வந்து லெப்ரசி, இதெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கிறாங்க? எல்லாமே ஸ்கூல் தான். அப்போ விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய இடம், எந்த விழிப்புணர்ச்சியாக இருந்தாலும் ஏற்படுத்த வேண்டிய இடம் ஸ்கூல். அந்த ஸ்கூல் பிள்ளைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு வந்து ஸ்கூல் வந்து ட்ரெடிஷ்னல் பிளேஸ். நீ காலேஜ் கூட கொஞ்சம் மாறுது, ஸ்கூல் இஸ் எ ட்ரெடிஷ்னல் பிளேஸ். அந்த இடத்துல வந்துட்டு சரியான முறையில் ஆசிரியர்களும் அப்படி இருக்கணும். அப்படி தான் எல்லாருக்கும் அப்படி இருக்காங்களாம் சொல்ல முடியாது. ஆசிரியர்களுக்கும் ஒரு சமூக பணி இருக்குது. பாடம் நடத்துறது மட்டும் ஆசிரியர் கிடையாது. வெறுமனே புத்தகத்தை வச்சு பாடம் நடத்திட்டு பாடத்தில் மதிப்பெண் வாங்க வச்சுட்டா மட்டும் ஆசிரியர் ஆக முடியாது. ஆசிரியராகவே நடக்கணும். நான் உண்மையாக அப்படி நடக்கிறேன். நான் வந்து ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட்டு ஒரு பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியராக இருந்தேன். ஐயா அவர்கள் அந்த பள்ளியில் வந்து ஒரு ஏழை பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் வந்துட்டு எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நான் போனதுக்கு பிறகு பண்ணேன். எல்லாம் டொனேஷன் வாங்கி கொடுத்தேன். அப்போ அறிமுகமானவர் தான் நம்மளுடைய செயலாளர் அவர்கள். அவரை கேட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இது மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வருஷத்துக்கு 2 தடவை கொடுப்பாங்க. எல்லா குழந்தைகளுக்கும், அங்கே கிட்டத்தட்ட 400 பிள்ளைகள் படித்தாங்க, அத்தனை பிள்ளைகளுக்கும் ஃப்ரீ மெடிசின் கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு மாதம் போய் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் கொடுத்து அந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த சமூகத்துக்கு பெரிய அளவில் அவங்கெல்லாம் உதவியாக இருக்காங்க. இறைவனே அவங்கள படைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு எல்லாருக்கும் அப்படி அந்த அமைப்பு அமையறதில்லை. எல்லாருக்கும் வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம் இருந்தால் கூட ஒரு சமூக பணி ஆற்றுவதற்கு அவர்களெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கும்பொழுது அவர்களோடு இணைந்து நாமும் வந்து பணியாற்றணும். அது மாதிரி இந்த இப்போ ஒரு ஆன்லைன் கோர்சஸ், நம்மால் முடியும் ஆன்லைன் கோர்சஸ் வந்து அது ஒன்லி இளைஞர்களுக்கு மட்டுமா சார், இல்லை நாங்கள் யார் வேண்டுமானாலும் சேரலாமா? அதான், நாங்கள் யார் வேண்டுமானாலும் சேரலாம்னு இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் அதில் வந்து மெம்பராக ஆகணும். எல்லாரும் அதில் வந்து அதாவது கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் வந்துட்டு நாம் வந்துட்டு ஒருங்கிணைச்சி கன்சால்டேட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நமக்கு வந்து அதனுடைய உண்மைத்தன்மை, அதாவது அதுபடி நடக்கணுங்கிற எண்ணம் வரும். தொடர்ந்து இவர்களோடு நம்ம பயணிக்கும் பொழுது தான் நமக்கு மனசில் எப்பொழுதுமே அது பதிஞ்சிருக்கும். அதனால் அந்த நம்மால் முடியும் அந்த ஆன்லைன் கோர்சஸை நானும் சேர்ந்துக்கிறேன். அதுக்கான விண்ணப்பங்கள் இங்கே இருக்குங்களா? அதாவது ஜஸ்ட் 250 rupees தான், ரொம்ப மிக குறைவான தொகை அது. அதில் எல்லாரும் சேர்ந்து அவருடைய கோர்ஸை படித்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டா இப்போ எனக்கெல்லாம் பயன்பட போகிறது இல்லை. ஆனாலும் அதை நான் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட நான் ஒரு தடவை தொடர்ந்து படிக்கும் பொழுது அது தெரியும். அதனால் அப்படிப்பட்ட அந்த கோர்சஸ் படிக்க முடியும். சட்டங்கள் சரியாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப. இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் வர்றார். சிங்கப்பூர்லேருந்து வந்த உடனே அங்கேருந்து அங்கே வந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாருன்னா அந்த பேப்பரை வந்து அங்கே போடக்கூடாது. போட்டால் சட்டம் வந்து உடனடியாக அவர் அரெஸ்ட் பண்ணிடும். இல்லைன்னா தண்டனை, அதுக்கான வந்து அமௌண்ட், அது பெனால்ட்டி என்னவோ அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு, இந்தியாவுக்கு வந்துட்டாருன்னா அவர் எங்கே வேண்டுமானாலும் பேப்பரை போடலாம். அதுக்கு வந்து முன்னாள் வந்து ஒரு ஐஜி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். அங்கே வந்துட்டு அங்கே அந்த தவறு செய்யறதில்லை, ஆனால் இங்கே வந்த உடனே செய்யறான். என்ன காரணம்னா அங்கே வந்து திருந்தி நடக்கிறான், இங்கே திருத்த வேண்டியதாக இருக்குது. அந்த இத்தாகிறதுனால பல கோடி ரூபாய் இங்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ டிராஃபிக் போலீஸ் எடுத்துக்கங்க, எல்லா இடத்துலையும் போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. நாம் சரியாக டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணோம்னா அந்த போலீஸ் அங்கே தேவையே இல்லை. எல்லா இடத்துலையும் 1-2 பேர், 3 பேர், 4 பேர் நிற்கிறாங்க, 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு இன்னும் 50,000 ரூபா சம்பளம், 1 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு செலவாகுது. என்ன காரணம்னா நாம் ஒழுங்காக அதை கடைபிடிக்காதனால ஒருத்தர் இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு மாதிரி நடந்துக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் செல்ஃப் டிசிப்ளின், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் எடுக்கிறோமா, டஸ்ட்பின் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து போடணும்.
டஸ்ட்பின் எங்கே இருக்கு இல்லையா பாக்கெட்டில் வச்சுருந்துச்சு, எப்போ நம்ம வீட்டுக்கு போய் போடணும். அதுக்கப்புறம் அந்த ரீசைக்கிளிங்கை வந்து நல்லா டெவலப் பண்ணணும். இப்போ வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வந்து நடக்கிறது காரணமே அந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் நிறைய ரீச் ஆகலை. சில இடத்துல அந்த யூடியூப்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரீசைக்கிளிங் வேணும்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு பாக்ஸ் தரோம், நீங்கள் அதில் போட்டு அதை பயன்படுத்துறீங்கன்னா அது ரீசைக்கிளிங்க்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்லாம் வருது. அதை வந்து கொஞ்சம் நல்லா விளம்பரப்படுத்தி அது வந்ததுன்னா நம்முடைய பிளாஸ்டிக் பேப்பர்ஸு இல்லை நம்ம வீட்டில் பயன்படுத்தாமல் வந்து இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே ரீசைக்கிளிங்கில் பயன்படும். நீர்நிலைகளை பொறுத்தவரையிலையும் இந்த கழிவு நீரை அதில் விடாமல் இருக்கிறதும், குளங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதும், இல்லை வந்து அதுக்கு வரக்கூடிய இடத்த வந்து நாம் பயன்படுத்தாமல் இன்றைக்கெல்லாம் வந்து ஏரியை வந்துட்டு ஏரியில் ஃபுல்லாக வீடாகிட்டுது, லாரி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற நிலைமை வந்துடுது. அதனால் இந்த நீர்நிலையை பாதுகாப்போம். மனம் இல்லை, கலர் இல்லை, வாசனை இல்லை, ஆனால் நீ இல்லாமல் நாங்கள் இல்லை. உங்கள் வாழ்க்கை தான், அதாவது நீர் தான் எங்களுக்கு முக்கியம், நீர் தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2010 இருந்து இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளை ஆரம்பித்த காலத்திலிருந்து நமது ஐயாக்களோட சேர்ந்து இருந்துட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக வந்து மாணவர்கள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இன்னும் வந்து எல்லா கல்லூரிகளையும் இதை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். நான் கூட ராமநாதபுரம் நமது மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில் வந்து இதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணுவோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா மாணவர்களுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப மெயின். இன்னொன்று இருக்கு, குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு வேண்டும் சொல்கிறோம். ஆனால் குழந்தைகள் யாருங்கிறத நம்ம வந்து வயதையோ அல்லது படிப்பையோ சொல்ல முடியாது. இதில் வந்து அவேர்னஸ் இல்லாதவங்க எல்லாருமே குழந்தைகளாக தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் செய்தித்தாள்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பாம்பன் பாலத்தில் வந்து நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், அதனால பாம்பன் பாலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கருப்பு துணிகள் எல்லாம் பாலத்துல இருந்து நூற்றுக்கணக்கான இதுகளை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழே போட்டாங்க. முன்னாடினா பருத்தி ஆடையா இருக்கும், நீர்ல வந்து ஓரளவு வந்து இதாகும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, பாலிஸ்டரு டெரிகாட்டன்ல வருது. இது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற பவள பாறைகளில் போய் தேங்கிடுது. அதில் சின்ன சின்ன மீன்கள் இருக்கு. அதில் வந்து முக்கியம் என்னன்னா, அது வந்து மன்னார் பே ஆஃப் பெங்கால். அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் வந்து இப்போ பெரிய சிக்கல். நாங்கன்னா என்ன பண்ணோம்னா போய் ஆட்சியரை நேரில் பார்த்தே போய் நாங்கள் வந்து சொல்லிட்டு வந்தோம். ஒரு டீமாக வந்து போய் வந்து இது பண்ணிட்டு வந்தோம். அடுத்து மார்ச் 22ங்கிறது என்னம்மா சொல்லுங்க? மார்ச் 22, பிப்ரவரி 14 நம்ம நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். எவ்வளோ ஒரு முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமான நாள் மார்ச் 22. அதனால இந்த இடத்துல நான் வந்து செக்ரட்டரி சார்ட்ட வந்து ஒரு இது சொல்றேன். ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22 நமது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் சார்பாக மாவட்டம் முழுவதும் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அது வந்து நான் வந்து வர்ற மார்ச்சில் வந்து நம்ம மாவட்டத்தில் சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஏதேனும் ஒரு பள்ளியோ கல்லூரிகளை எல்லாம் சேர்த்து ஒரு போட்டியில் வச்சா போதும் சார். பேச சொன்னோம், ஒரு டிராயிங் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி சில இது சொன்னால் அவன் வந்து என்ன செய்வான், வீட்டில் உட்காந்து பார்ப்பான். அப்போ அவனுக்கு சரி மார்ச் 22 இந்த நாள், ஏன்னா அது முக்கியமான இது. 93 இருந்தே நம்ம வந்து செஞ்சிட்ருக்காங்க வேர்ல்டு இதில் வந்து வேர்ல்டு லெவலில் தேசியத்தில் இருந்து 1993. அடுத்து என்னென்னா இந்த 25 ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருள் இருக்கும். இப்போ வந்து 25 வந்து பனிக்கட்டிகளை பாதுகாப்போம் நாங்கள். ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த இதை நான் பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அடுத்து வந்து இப்போ நம்ம பெட்ரோலுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பெட்ரோல் வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோலாரு இந்த சார் கூட சொன்னாங்க. அடுத்த விதம் என்னென்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் தண்ணிக்கு என்ன மாற்று இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் இல்லைன்னா மின்சாரம் இருக்குது, அடுத்து எல்லா வகையான இதுவும் இருக்குது, கேஸ் இருக்குது. ஆனால் வாட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு மாற்றுங்கிறதே இல்லை. அதனால வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தில் வந்து இன்னும் வந்து அதனால தண்ணியை நம்ம எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், ஸ்மார்ட்னஸில் வந்து 9 வகையான ஸ்மார்ட்னஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது
நேச்சர் ஸ்மார்ட்னஸ். நமக்கு வந்து இன்டர் பெர்சனல், இன்ட்ரா பெர்சனல், வேர்டு, விஷுவல் இந்த இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சர் இதை வந்து நீங்க வந்து மாணவர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணுமில்ல, கல்லூரியில ஒரு வாட்டர், ஒரு தண்ணி சுட்டு சுட்டா விழுகுதா, நம்ம அதை பாக்குறோமா? கடந்து போகாம அதை வந்து க்ளோஸ் பண்ணா போதும். இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா திருப்புலானிங்கிற ஒரு ஊர், மிகப்பெரிய கோயில் இருக்கு சார். அங்க அந்த கோயில்ல பார்த்தோம்னா சர்க்கரை தீர்த்தம்பாங்க. அது பேரு சர்க்கரை தீர்த்தம் மாதிரி. அதை நம்ம குடிச்சோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த தண்ணியை அந்த சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்குன்னு அதான் இது பண்ணாங்க. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதை சுற்றி சின்ன சின்ன குடிசைகள் வந்து போட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை பூரா அந்த வாட்டரு, அவங்களுடைய கழிவு நீரை பூரா இதை விட்டாங்க, பேப்பர் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா தண்ணி சுத்தமாக கெட்டுருச்சு. நாங்கன்னா சேர்ந்து கலெக்டரை போய் பார்த்தோம். அப்போ மிஸ் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஆட்சியராக வந்து இருந்தாங்க. அவர் வந்து நேரில் குளத்தை பார்த்துட்டு குடிசையில பூரா காலி பண்ணி எல்லாத்தையும் இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவில் அருமையாக இருக்கும். அந்த தீர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி இதுனா யார் பண்ணான்னா, நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்களுடைய பசங்களை வச்சு தான் இந்த விஷயங்கள் பூரா பண்ணோம். அதனால மாணவர்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் அக்கறையாக இருங்க. நம்மள இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தவங்களை வந்து நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளிருந்து தொடங்குவோம். அதனால மாணவர்கள்லாம் உங்களுக்கு அருகில் உள்ள குளங்களை, நீர் நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க. நெகிழி தான் ரொம்ப முக்கியம். இப்போ பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்களை அவாய்ட் பண்ணணுமோ, குளங்களில் போடுறதை அவாய்ட் பண்ணணுமோ நம்ம வந்து செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வரும் தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம், நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.